இன்னைக்கு அக்டோபர் 23 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய கேப் அப்பை வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ கேப் அப் ஆகுதே, மார்க்கெட் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போகுமோ அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 6 மினிட்ஸ் நம்மளுக்கு ஒரு ட்ராப் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு. பட் எப்பவும் போல என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் எந்த ஒரு ட்ரேட்ஸுமே எடுக்க மாட்டேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ரேலி மார்க்கெட் கொடுத்து முடிச்சிருச்சு. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு புல் பேக் எடுக்கும் போது 50% புல் பேக்கில் இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல பை என்ட்ரியை எடுத்துட்டு இதுக்கு கீழே எஸ்எல்ல வந்து வச்சிருக்கேன். இப்போ அகெயின் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போகிட்டு அகெயின் வாங்கின ப்ரைஸ்லேயே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு லாபம் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ ரீடெஸ்ட் எடுத்துட்டு பையர்ஸ் அதிகமாக வந்து மேலே போனால் தான் லாபம், இல்லை அப்படின்னா எஸ்எல் ஹிட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எஸ்எல் ஹிட் ஆகுமா இல்லை ப்ராஃபிட் வருமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லைவ் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் லைவாக வந்து நான் வந்து அனாலிசிஸை வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். தேங்க்யூ.